பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இதனால் செய்தியின் தலைப்பானது மெய்யான குணமாற்றம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அனுதினம் தேவனோடு வாழக்கூடிய அனுபவமாகும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அடிப்படையான பாடங்கள் என்னவென்றால், கிறிஸ்து உலகில் வாழ்ந்தபோது நமக்கு அநேக முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அவற்றை நடைப்படுத்துவதே கிறிஸ்துவமாகும். கிறிஸ்துவராகிய நாம் நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்து பிரதிபலிக்க வேண்டும். இம்மாற்றங்கள் எப்போது நடைபெறும்? மெய்யாக அவருடைய வார்த்தைகளை புரிந்து ஆவியானவரின் உதவியோடு படித்து அதை தியானிக்கும் பொழுது அவற்றை நாம் அனுதின வாழ்வில் அபியாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவ குணங்களை நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியும். சீரத்தத்துவம் என்பது வேதத்தை வாசிப்பதனாலோ அல்லது வேத வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்வதனாலோ ஏற்படுகிறது. அப்பொழுது இயேசு நம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் திருச்சபையிலே பாடல் பாடுகிறோம், ஓய்வு நாள் பள்ளி பாடல் நடத்துகிறார்கள், பிரசங்கம் செய்கிறார்கள். இதனால் நீங்கள் நானும் அவருடைய குணத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொல்ல முடியாது. ஒருவருடைய தனித்தன்மமானது அவருடைய குணாதிசயங்களிலும் அவருடைய நடக்கையிலும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்துவின் உபதேசங்களை நம் இதயத்தில் கிரியை செய்ய அனுமதிக்கும் போது குணமாற்றம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவ தனித்தன்மையான குணாதிசயங்கள் செயல்கள் மூலமாக அது வெளிப்பாடுகின்றன. கிறிஸ்துவில் என்று சொல்லி கூறிக்கொள்ளும்போது நாம் நிலையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசுடைய மலைப்பிரசங்கம் உபதேசங்கள் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமுள்ளதாக உள்ளன. எப்பொழுதும் நம் இருதயத்தை சாத்தானுக்கு எதிராக திரும்பி ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்கு அனுமதிக்கின்றோமோ அப்பொழுது நாம் நம்மில் பெரிய மாற்றங்களை நம்மால் உணர முடியும். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படியே சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கை அனுதினமும் தேவனிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் நமக்கு தருளின ஆலோசனைப்படி நாம் நடந்தால் நிச்சயமாகவே நமது வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஆண்டுடைய துணையும் அவருடைய வழிநடத்திலும் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை வழிநடத்த தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பெரிய ஒரு குணமாற்றம் அடையத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.